அன்பர்களே, பீனியல் சுரப்பியின் செயற்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் சிக்கடியன் ரிதம் பற்றி ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள். டைம்லெஸ் ஜீன் பகல் நேரத்தில் டிஐஎம் என்கின்ற என்சைம்ஸ் சுரப்பதாக, அதே போன்று மெலட்டோனின் ஒளி ஆனது சுப்ராகாஸ்மெட்டிக் நியூக்ளியஸினூடாக பீனியல் சுரப்பிக்கு வராத போது மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். அந்த டைமில் PD8 ஜீனிலிருந்து PER என்கின்ற அந்த என்சைம்ஸ் வருவதாக படித்திருப்பீர்கள். டபுள் டைம் ஜீனிலிருந்து DBT என்கின்ற அந்த என்சைம்ஸ் வந்து இந்த ஜீன்களை கட்டுப்படுத்துவதாக படித்திருப்பீர்கள். அதே போன்று உறக்கத்தின் போது அதற்கான ரிசெப்டர் நரம்பு களங்களிலே ரிசெப்டர்கள் இருப்பதாக படித்திருப்பீர்கள். மெலட்டோனினுக்கான ஒரு வகையான ரிசெப்டர் MT1 என்பது தூக்கத்தை, அதாவது கண் அசைவு தூக்கத்தை நிலைத்திருக்க செய்வதற்காகவும் MD2 என்கின்ற ரிசெப்டர் நரம்பில் உள்ளது. மெலட்டோனினுடைய அந்த சுரப்பிற்கு கண் அசைவு இல்லாத தூக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு பரிசோதனை பீனியல் சுரப்பினுடைய மிக முக்கியமான இன்னொரு தொழிற்பாட்டை விளக்குகிறது. நீங்கள் எரிகின்ற பல்பை பார்க்கிறீர்கள், மூச்சை இழுத்து முதலாவது குண்டலினி சக்கரத்தை நினைக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நிறம் தெரியும். எல்லா 7 நிறங்களும் தெரிகிறது ஒவ்வொரு சக்கரத்தையும் நினைக்கின்ற போது. இது ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்பாடுகளில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் பறவைகளினுடைய முட்டைகளில் நேரடியாக இந்த பீனியல் சுரப்பிக்கான அந்த ஜீன்களிலேயே இவ்வாறு தான் இருக்க ரெப்டைல்ஸு அல்லது பறவைகள் அந்த உயிர் நிலைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான மின்னோட்டங்களை அந்த ஸ்டெம் செல்லிலேயே பதிகிறது. ஸ்டெம் செல்கள், அதாவது இனப்பெருக்கத்துக்கான ஸ்டெம் செல் ஒடுக்கல் பிரிவு மூலம் உருவாக்கிய அந்த ஸ்டெம் செல்லிலேயே முட்டையாக உருவாக்கிய அது முட்டையும் சேர்ந்து விந்தும் சூழும் சேர்ந்து உருவாக்கிய கருவிலே இருக்கின்ற ஸ்டெம் செல்லிலேயே அந்த பீனியல் சுரப்பிகள் தாயில் இருந்து பீனியல் சுரப்பிகளினுடைய பாதிக்கப்பட்டு அந்த தாயினுடைய மின்னோட்டங்களால் பாதிக்கப்பட்டு ஸ்டெம் செல் மாற்றமடைந்து அந்த மிக முக்கியமான எச்சரிக்கை ஒலியை எழுப்புவது, ஒரு மெழுகு உள்ள இடத்தை நோக்கி சில பறவைகளுக்கு செல்வது போன்ற மிக நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை ஜீன்கள் உருவாக்குகின்றன. அந்த ஜீன்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றன. இது பார்த்தீங்கன்னா UV ரேஸ் மிகவும் ஜீன் குரோமோசோம்ஸ்களை மியூட்டேஷன் ஆகக்கூடிய செயற்களை செய்வதை விட வலிமையாக அவற்றை உருவாக்குகின்றன. அதனால்தான் முட்டைகள் உள்ள உயிரினங்களுக்கு, முள்ளந்தண்டு உள்ள பீனியல் சுரப்பில் உள்ள முட்டைகள் இடுகின்ற உயிரினங்களுக்கு இவ்வாறு தான் தாயிலிருந்து செய்தி குழந்தைக்கு செல்கிற குஞ்சுகளுக்கு செல்கின்றது.